இந்தியாவில் மிடில் கிளாஸில் வளர்ச்சி. ஓகே. இப்போ உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் எக்கனாமி ஐ திங்க் 90s மிட் 96 வரகாட்டிலும் போல் க்ளோஸ்ட் எக்கனாமியாக தான் இருந்தது. ஸோ நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தாங்க. அவங்க பொருளாதார நிலையம் அவ்வளோ சரியில்லை. பட் 96 அவங்களோட எக்கனாமி ஓப்பன் பண்ண பிறகு இந்தியாவில் மிடில் கிளாஸில் வளர்ச்சி ரொம்பவே ஸ்பீடாக இருந்தது. நான் நினைக்கிற மாதிரி ஒரு 10-15 இயர்ஸ்க்குள்ளே ஒரு அட்லீஸ்ட் 300 மில்லியன் பீப்புள் பவர்ட்டி அவங்க புவர் ஹவுஸ் ஹோல்டில் இருந்து மிடில் கிளாஸுக்கு வந்துட்டாங்க. ஸோ அது ஒரு பெரிய கண்ட்ரிபியூட்டர் ஒன்று. ஆனால் அவங்க அப்படி வந்ததுமோட அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்கக்கிட்ட அந்த இருந்தது அவங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்டே இருந்து வந்த பழக்க வழக்கங்கள், இப்படி கோல்டில் தான் காசு போட்டு பழக்க வழக்கங்கள் அவங்களுக்கு இருந்தது. ஸோ இந்தியாவில் அவங்க மிடில் கிளாஸ் வளர்ந்தாலும் இந்தியாவிலையும் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வளரலை. இந்தியாவில் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி கூட இப்போ ஒரு லாஸ்ட் 10-12 இயர்ஸை தான் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்தியாவில் அதுக்கு முதல் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் எல்ஐசி பாலிசியில் தான் போட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. கிரி படத்தில் அர்ஜுன் வந்து சொல்கிற இவரோட பேர் வடிவேல பேரில் எல்ஐசி பாலிசி இருக்குது. அது மாதிரி அதுதான் கன்செப்ட் அங்கே. ஸோ நீங்கள் ஒன்று பேங்க்கில் போடணும், இல்லாட்டி எல்ஐசி பாலிசியில் போட்டு தான் காசு சேவ் பண்ணணும், இல்லாட்டி அங்கே சிட் ஃபண்ட் அப்படின்னு ஒரு இது ஒன்று இருந்துச்சு. ஸோ அதில் எல்லாம் போடாமல் நீங்கள் ஒரு ஒரு குடும்பத்தில் ஒரு லேடியாக இருந்தால் உங்களுக்கு காசு போடக்கூடிய ஒரே ட்ரஸ்ட்வர்தி இடம் கோல்டு மட்டும்தான். உண்மைதான். ஸோ அந்த மிடில் கிளாஸ், அந்த புதுசாக மிடில் கிளாஸ்க்கு வந்தவங்க எல்லாம் நிறைய அவங்களுக்கு காசு கிடைச்ச நேரத்தில் போய்த்து கோல்டு வாங்கினாங்க. அது மாதிரி தான் நாங்கள் இப்போ ரெக்கார்டிங் தொடர்ந்து பேசி கொண்டிருந்த மாதிரி முந்தியெல்லாம் சன் டிவி பார்த்தா ஜோசா லுக்காஸ், லலிதா ஜுவல்லர்ஸ்லாம் ஒரு அட்டே ஒரு நாளைக்கு ஒரு 2-3 அட் பார்ப்பீங்க. இப்போ ஒரு 15 மினிட்ஸ்க்கு ஒரு அட் ஒன்று பார்ப்பீங்க. ஒரு கம்பெனியில் நிறைய பிராண்ட் வந்துருச்சு. ஆமாம். அண்ட் முந்தியெல்லாம் ஆடி மாதத்துக்கு தான் ஆடி தள்ளுபடி ஏதாவது ஒரு அட் போடுவாங்க. இப்போ அட்லீஸ்ட் ஒரு மாதம் ஏதாவது ஒரு ப்ரொமோஷன். ஸோ இப்போல்லாம் அவ்வளோக்கு டிமாண்ட் இருக்குது. ஸோ அந்த குளோபல் அன்சர்டனிட்டிஸ் மற்றது இந்தியன் மிடில் கிளாஸில் இருக்கிற டிமாண்ட் அது முடியாத ஒரு டிமாண்ட் ஒன்று நான் அனலைஸ் பண்ணிக்கிற மாதிரி அது வாங்கிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த டிமாண்டோட சேர்த்து கோல்ட் ப்ரைஸ் இப்போ ரொம்பவே கூடிடுச்சு. அண்ட் அதுலேயும் இன்னொரு சின்ன ரிசர்ச் மாதிரி கூட சொல்லியிருந்தாங்கல்ல, லைக் மொத்த இந்தியாவே எடுத்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் வந்து அதிகமான தங்கத்தை வந்து வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட இருக்கிற தங்க தொகை ஸ்ரீலங்கா சென்ட்ரல் பேங்க் கிட்டேயும் இல்லை. நான் நினைக்கிறேன் அந்த தங்க தொகை எடுத்தால் ஒரு பல நாடுகளில் சென்ட்ரல் பேங்க் கிட்ட இருக்கிற தங்க தொகைக்கு விட அதிகமான தங்க தொகை வச்சிருக்காங்க அவங்க.